நம்மளோட ஃபிட்ஜி ஃபேம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. 500ல பாதியை தாண்டிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தோடவே த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலிற்கு உங்களை மிக அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க நேற்று விட்ட கதையை தொடருவோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தூங்கும் போது குளிர்துன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அதனால அப்பா அன்போட வாங்கி கொடுத்தது. இனி நம்ம குளிர் காக்கும் கவசமா இவர் தான் பதவி ஏற்க போகிறார். என்ன ஒண்ணு மாட்டுனா லாக்டவுன் கானா சிங்கர் மாதிரி இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. எப்படி இருந்தா யார் போக போறா அப்படின்னு கிளம்பிட்டேன். வீட்லயே 3 ப்ரீ ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. 4வது ப்ரீ ஒர்க் அவுட்டை பனானாவை வாங்கிட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு டெடிகேட்டடான ஆர்ம் டே. ஸோ சூப்பர் செட்டாக தான் போட்டேன். ஃபஸ்ட்டு பார்பல் கர்லில் 4 செட்ஸ் அண்ட் அது கூட சூப்பர் செட்டாக ஸ்கல் கிரஷர்ஸ் போட்டேன். செகண்ட் வேரியேஷனான சூப்பர் செட்டுக்கு இசட் பார் கர்லும் அது கூட சூப்பர் செட்டாக ஓவர் ஹெட் டம்பிள் எக்ஸ்டென்ஷன்ஸும் போட்டேன். நானே கஸ்டமைஸ் பண்ண ஒர்க் அவுட். ஸோ எனக்கு அந்த மசில் ஃபீலுங்கிறது பயங்கரமாக இருக்குது. மோஸ்ட்டாக காம்பவுண்ட் ஒர்க் அவுட், சில ஐசோலேஷன் ஒர்க் அவுட்ஸோட தான் என்னோட ஒர்க் அவுட் பிளானே இருக்கும். அண்ட் கடைசியாக ஆப் கிளாஸை போட்டுட்டு வந்துட்டேன். பல்க் பண்ணும்போது ஆப்ஸ் போடணும், மைண்டில் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்றைக்குமே இல்லாமல் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. எனக்கு கமெண்ட்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸோடவே போஸ்ட் ஒர்க் அவுட் அண்ட் டின்னர் முடிச்சுட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எதுக்கு கிரியேட்டினை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தூங்குறதுக்கு முன்னாடின்னு இல்லை, போஸ்ட் ஒர்க் அவுட்டாக எடுப்பேன். இதை பற்றின ஃபுல் வீடியோவை தான் பப்ளிக்காக மாற்றவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பப்ளிக்காக மாற்றுறேன், போய் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ்லையும் என்னால் இன்னும் பெட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸும் பண்ணிட்டு வர முடியும். அண்ட் உங்களுக்கும் எவ்வளோ புரியுது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோலாம் இருக்கட்டும், நான் கிரியேட்டின் குடிச்சதை பார்ப்போம். மில்க் கிரியேட்டின் ரெண்டுத்தையும் குடிச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்க போயிட்டேன். பிகாஸ் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கணும். எழுந்து கிளம்பிட்டு ஹைட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஷிஃப்ட் முடிச்சு எங்கள் ஏரியாக்குள்ளே வர வழியில் ஒரு கடை கூட இல்லை. சிக்கன் வாங்கிட்டேன், ஆனால் பால் வாங்க முடியல. பால் இருந்தாலும் மிசிலி சாப்பிட முடியும், நைட்டும் குடிக்க முடியும். என்னடா எதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்தேன். பார்த்தா வீட்டில் ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது. அடடா அப்படின்னு சொல்லி எடுத்து காய்ச்சிட்டு கரெக்டாக இந்த வாய்ஸோட கட் பண்ணிட்டு நேராக குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டேன். ஏன்னா சிக்கனை வச்சுட்டு வந்ததை மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கும் தீஞ்சு போன சிக்கன் தான் சாப்பிடணும். சிக்கனு தென் 4 வீட் பிரெட் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட பேர் தெரிஞ்சது. அதனால அந்த நோட்டில் ஆட் பண்ணிட்டேன். 25 சப்ஸ்கிரைபர்ஸோட நிப்பாட்டினது இப்போ 225 வந்துருச்சு. நீங்களாம் பேர் சொன்னீங்கன்னா உங்க பேரை ஆட் பண்ணிடுவேன். இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி ஷெடியூல் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஸோ மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம்.